institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு கணேஷ்குமார் அவர் முடிச்சிட்டோம் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் சொல்கிறார். அதுதான் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னதுபடி இந்த 50% ஏத்தும் போது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்புமே வராது. அமெரிக்காவை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையோ ஜனநாயக நடைமுறையோ வேறு, நம்மளுடைய பார்லிமெண்டேரியன் நடைமுறை என்பது வேறு. இங்க பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வருதுன்னா 2 மடங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டெடுப்பு நடத்தினா மட்டும்தான் அது பாஸ் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்புமே வராது. நமக்கு கூடுதல் பலம் என்று சொன்னால் உறுப்பினர்கள் அதிகமாக தான் கிடைப்பார்கள். இதையும் தாண்டி முன்னாடி நடந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்துதான் நீங்க 7.18% மிகாமல் குறையாமல் இருந்தால் ஆதரிக்கிறோம்னு நீங்களாம் தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப ஸ்டாண்ட் மாறுது என்று சொன்னால் யார் மாத்துகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. பார்லிமெண்டேரியன் இருக்கு டிவிக்கு நான் கூடிட்டேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் பகிர்ந்திருக்கிறாரு, நம்முடைய அமைச்சர் அவருக்கு பங்கேற்றிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்று கையெழுத்து போட்ட தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானம் இருக்கிறது. அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு 7.18% குறையாமல் இருந்தால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்களும் தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. காங்கிரஸ் ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும்னு பார்லிமெண்ட்ல போராடினாங்க. இப்ப ஏன் நோ டிலிமிட்டேஷன் மாறுறீங்க? நிலைப்பாடையே மாத்துறீங்க. ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும் தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே வெளியில போராடினாங்க. இப்ப நோ டிலிமிட்டேஷன் மாத்துறது காங்கிரஸ் கட்சி தான். நிலைப்பாடை மாற்றுவதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. அதையும் தாண்டி ஒண்ணே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னார்னா அது அஷூரன்ஸ்ல போயிடும். அதை விவாதம் பண்ணுவது என்பது ஒரு அமைச்சருடைய பதிலை விவாதம் செய்வதற்கு சமம். ஒரு நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அஷூரன்ஸ் நம்பிக்கையில தான் நம்ம இருக்க வேணும். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.